கவி ஆசை தம்பி யார சொல்லு. நல்லா ஜூம் பண்ணி அந்த கறி காட்டுற அங்க நடந்து வராங்க, அது மட்டும் எடுத்துட்டு வரலாம். வந்துருச்சா மச்சான் பெரிய கட்டி அப்படியே எடுத்து ஒரு கறி வந்தா அதை வந்துருக்கா வருஷம் முன்னாடி பாருங்க, நான் பாருங்க இந்த இடத்துல கறி வருது கரெக்டா சாமி கறி அடுப்பு கறி 30 வருஷத்துக்கு முன்னாடி திருவிழா கொண்டாடினப்ப எடுத்த கறி இப்ப திரும்ப சாமி எடுக்குது. அங்க போனேன் அதுதான் நான் சொன்னான், அங்கிட்டு டோனை கொண்டு அங்கிட்டு கொண்டு வாங்க கொண்டு வாங்க. அது கடாட்டையில் எடுத்துக்கணும். ஆமா 2 வயசுல வாங்கினா ஒரு டப்பா ஒரு பெரிய அண்ணா எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே நேரில் பார்த்துட்டு இருக்கோம்னா அர்த்தாபட்டில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு நிகழ்வு வந்து என்ன நடந்துச்சுன்னா, அவங்க வந்து திருநெல்வேலி மாதிரி சாமி வந்துருந்தா கரெக்டாக அந்த இடத்துல அடுப்பை கொட்டி அந்த அடுப்பு கறி எடுக்கிறது, அந்த இடம் ஸ்பாட்டான இடத்த கரெக்டாக குத்தி இப்போ வந்து அடுப்பு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதோட நிகழ்வுங்க கரெக்டாக அடுப்பு கறி வந்து அடுப்பு பற்றி வச்சுருப்பாங்கல்ல, அந்த நிகழ்வு வந்துருச்சு. அந்த அடுப்பு கறி வந்து எத்தனை வருஷத்துக்கு போன வருஷம் கும்பிட்டுருவாங்க இல்லை ஒரு சார்ட்டட் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு விஷயத்த இப்போ அடுப்பு கறியாக வெளியே எடுத்திருக்காங்க. கையில் வச்சிரு, ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி கொட்டின ஒரு அடுப்பு அதே இடத்துல பண்ணி வச்சு சில விஷயங்கள் வந்து ஏற்றுட்டு தான் வேணும். அப்படின்னா ஈஸியாலாம் ஒரு மனுஷன் கொத்திர முடியுமா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு அதே இடத்துல பானையை கரெக்டாக வச்சு அதே இடம் பானை வச்சு இப்போ பொங்க விட்டு போகிறாங்க. லைவ்னே லைவ் வருது. கவி போட்டோ எடுத்துடுறா. இப்போ வந்து
மேலே இந்த சாமி பார்த்துக்கோங்க. ஒரு சாமி வேற. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து காட்டு கலரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காட்டு கலரினா கிடா எல்லாருமே நேர்த்திக்கடன் கிடால இருந்து ஒரு தலைக்கட்டுக்கு ஒரு மொத்தமாக கிடா பிடிச்சிருக்காங்க. நேர்த்திக்கிடா போக ஒரு தலைக்கட்டுக்கு 2 கோழி நாட்டுக்கோழி ஒன்றாந்து சமைக்கணுமா. கிடா ஃபுல்லாக அங்கிட்டு இருக்குது. இந்த கோழிலாம் காட்டுறேன் பாருங்களேன். இந்த இடத்த பாருங்கள். இவங்க ஃபுல்லாமே ஒவ்வொரு பொங்கல் இருக்கிறாங்க. இப்போ இந்த வயலில் விருந்து நடக்க போகுது. லேட்டாக இன்னும் சமைக்கல. இப்போ தான் அடுப்பத்தை வைக்க போகிறாங்க. அடுப்பத்தை வச்சு முடிச்சோன்னா கிடா வெட்டுவாங்களாம். கிடா வெட்டி நைட் ஆயிரும், விருந்துக்கு நைட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலே இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த திருவிழா கும்பிட்டு. இதுவும் அரட்டாப்பட்டி இந்த இருக்கு வருங்க. பானை எல்லா விஷயமே இருக்கு. ஏன்னா நடக்கவே முடியல ரொம்ப. இந்த பாருங்களேன், இதெல்லாம் பானை, இதுல எல்லாம் பொங்க வச்சு சாப்பாடு வச்சு இது பண்ண போறாங்க. எல்லாமே மம்பானை தானே, சாப்பாடு வைக்கிறது மம்பானை. இந்த குச்சிக்கு இது பள்ளையம் கட்டுவாங்கல்ல சாமிக்கு, உடனே இப்போதான் ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு இடம், எனக்கு இந்த இடம் வேணும் இந்த இடம் வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணவும் இந்த மாதிரி வச்சு பண்றாங்க. அந்த சாமிக்கு வீடு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கட்டுறாங்க இளைஞர்கள் ஃபுல்லாமே சேர்ந்து. ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கு. இந்த இதெல்லாம் நேர்த்திக்கடன் குட்டி. இனிமே இந்த குட்டிலாம் வெட்டி சமைப்பாங்க. இதுல இருந்து கோயில் குட்டி ஒரு குட்டி, மற்ற எல்லாமே நேர்த்திக்கடன் குட்டியாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கிடான்றது ஒரு ரூபா வர்றது இங்க பாருங்களேன். ஆனா சேவலை பாருங்க, இது கோழி எவ்வளவு கோழி இருக்குன்னு இது கம்புல கட்டி கொண்டாங்க. போட்டோல பார்த்தா தெரியும், நம்ம லைவ் பாக்குற எல்லாருக்கும். இது ஃபுல்லாமே கோழி. எப்படின்னா ஒரு தலைக்கட்டுக்கு 2 கோழி அப்படின்ற மாதிரி சொல்லி நாட்டுக்கோழியா கொண்டாந்துருக்காங்க. இந்த கோழி எப்படிலாம் நீ அடிச்சு உரிச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க. இது பாருங்க, கோழி கிடா இந்த பக்கெட்டு அந்த பக்கெட்டு எல்லாமே இருக்கு. இனிமேதே கிடா வெட்டுவாங்களாம். கிடா வெட்டிட்டு இது வந்து அரட்டாப்பட்டியில் திருவிழானே. இப்போதைக்கு இவங்க மட்டும் வந்து சமையல் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க. வேற பொங்க மரத்தை வெட்டி இந்த இது கட்டுறாங்க சாமிக்கு படையல் பண்றதுக்காக. வீடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க. இதெல்லாம் ஆன் த ஸ்பாட்ல நடக்குது. முன்னாடிலாம் ஏற்பாடு பண்ணல. இப்போ உள்ள இளைஞர்கள் எங்களால என்ன பண்ண முடியுமோ அவங்கள வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கிடா வெட்ட போறாங்க. போய் தண்ணி தூக்கிட்டு வந்தாங்க. அந்த நிகழ்வுனா நாங்கள் பதிவு பண்ணல. பாருங்களே, பொங்க தின்றது, சாப்பாடு போடுறது எல்லா விஷயமே இந்த மாதிரி பழைய காலத்துல என்ன பின்பற்றாங்களோ அதை தான் பின்பற்றுவாங்க. இதுல தான் குழம்பு எல்லாமே வைக்க போறாங்க. பாருங்களேன், இங்கேதான் சமைக்க போறாங்க. சாமிகளுக்கு வந்து அந்த படையல் பண்றதை கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் கிடா குட்டிலாம் நிறைய இருக்குண்ணே. பானுங்களே தண்ணி பானை வந்து தூக்கிட்டு வராங்க. எங்க இருந்து தூக்கிட்டு வராங்கன்னா, அவங்க ஊர் நீர்னு ஒரு பொதுவா இருக்கும்ல, குடி தண்ணீர். அரட்டாப்பட்டில நல்ல புனிதமான நீர்லாம் நிறைய இருக்கு. இனி ஃபுல்லாமே இவங்க வெயிட் பண்ணணும். அவங்க அதிகமான ஆண்கள் தான் இங்கே வேலை பார்க்குறாங்க. மொத்தமே எத்தனை சாமி அப்படின்னா 9 ஆண் சாமியும் 2 பெண் சாமியும் ஆடுறாங்க. மொத்தமே 11 சாமி தான் ஒரு திருவிழாலே ஆடுறாங்க. இது பாருங்க, இதில் ஃபுல்லாக இந்த பானை இருக்கா, பின்னாடி பானை தெரியுதா, இதில் ஃபுல்லாமே தண்ணி தான். கிடா இந்த தண்ணி இதில் ஃபுல்லாக தண்ணி வச்சு, இந்த தண்ணியை வச்சுட்டு இது எம்டியாக இருக்குது. தண்ணியை ஃபுல்லாக கொண்டாந்து ஊற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், தண்ணியை ஃபுல்லாக ஒத்தாப்பில் கொண்டாந்து ஒரு பானையில் ஊற்றிருக்காங்க. மோந்துட்டு வந்தாங்க. இப்போ கொண்டாந்து அந்த பானையை வந்து ஊற்றிட்டாங்க. இந்த வயலில் இப்போ விருந்து நடக்க போகுதுனே. யார் வரனாலும் சாப்பிட்டுக்கலாமா. இப்போ பாருங்க, இதில் தண்ணி இருக்கா, இதில் ஃபுல்லாக தண்ணி இருக்கு. வாங்கிக்கலாங்க. நீ இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்தா இருக்குங்க, நிறையா போட்டு அனுப்பிச்சுடுறேன். ஏதாச்சும் சொன்னீங்க, நான் கான்டாக்ட் பண்ணாவே ஏதாச்சும் வாங்கி அனுப்ப முடியும். நிறையா போட்டோம், எல்லாரும் போட்டாலும் போட்டோம். மொத்தம் 1000 போட்டோக்கு மேலே போட்டோம். இந்த பாருங்க, இதில் தீர்த்தம் அந்த கொண்டாந்தாங்களே, நான் பானையில் காமிச்சல இந்த தண்ணி தான் இது. இந்த தண்ணியில் தான் சமையல் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், போய் இப்போ இலை கட்டு எல்லாமே ஆன் தி ஸ்பாட்டில் நடக்குண்ணே. முன்னாடி ஏற்பாடுலாம் இல்லை, இப்போ தான் எல்லாமே பண்ணுறாங்க. உண்மையிலேயே அவ்வளோ ஒரு இளைஞர் சப்போர்ட்டோட பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க காலங்காலமாக நடத்துறதுனால பாருங்க, இந்த அடுப்புலாம் இனிமேல் வெட்டினதுக்கு அப்புறம் தான் வெட்டி சமையல் பண்ணி இது பண்ணணும்.
யாரும் சாப்பிடணும்னா இல்லை மதுரையில் மேலூர் வட்டாரத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. நடந்துகிட்டு இருக்கு எல்லா வேலையும். கிடா உரிக்கிறதுக்கு விறகுகள், அடுப்பு, வெங்காயம், சாப்பாடு எல்லாமே ரெடியாக இருக்குது. இது வந்து களரி திருவிழா. ஆனால் அரட்டாப்பட்டினே மதுரை மாவட்டத்தில் மேலூரில் இந்த கிராமத்துக்குன்னு தனி பேரும் புகழும் உண்டு. அரட்டாப்பட்டி கிராமத்தில் களரி திருவிழான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து காட்டு களரி. இன்றைக்கி தான் ரொம்ப முக்கியமான நிகழ்வான். கிடா வெட்டுறது. ஒரு இப்போ என்னன்னா ஒரு 10 சாமி கும்பிட்டு 9 வருஷம் ஆச்சான். 9 வருஷத்துக்கு முன்னாடி கும்பிட்ட ஒரு அடுப்பு பொங்க வச்சுருப்பாங்கல்ல, அந்த இடத்துல குத்தி அந்த அடுப்பு கறி அதே இடத்துல வந்து எடுத்தாங்க. அது எப்படின்னு தெரியல, என் கண்ணுக்கு வந்து உண்மையிலே அற்புதமாக தெரியுது. ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம்னா கூட இது 9 வருஷம் ஆச்சு. அந்த ஸ்பாட் எப்படி கரெக்டாக அதே இடத்துல குத்தி எடுக்கிறாங்க. நல்லா அருள் சாமி ரொம்ப நேரம் ஆடி அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணார். இப்போ எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிடா வெட்ட போகிறாங்களாம். கிடா வெட்டையெல்லாம் நம்ம லைவ் போடுவோம். என்ன என்னால் நடக்கவே முடியல. 3-4 நாளாக நடந்துட்டு இருக்கோம். நாளைக்கு இங்கே நடக்க போகிறாங்கன்னு தெரியல. வீட்டு கலர்னால வீட்டுக்குள்ளேயே வச்சு சாப்பிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மஞ்சள் தடவி நம்மளுக்குள்ள மஞ்சள் ஆக்கிறாங்கண்ணே. நாளைக்குலாம் மஞ்சள் சட்டை ஏன்னா சாமியார் வேஸ்ட்டை போட்டு வந்துடணும். இவங்க ஃபுல்லாமே மஞ்சள் தடவி நம்ம வெள்ளை சட்டை கருப்பேண்டு நம்ம கோபுரம் பண்ணி நேரம் போட்டிருக்கோமா சுத்தமாக அழுக்காயிருது. இந்த பாருங்க இந்த இடம் தான் அந்த ஸ்பாட்டு. நான் கொஞ்சம் மாதிரி சொன்னேன்ல, இந்த பானை வச்சு இந்த இடத்துல மெயினாக பொங்க வச்சு கிடா வெட்ட போகிறாங்க. இதே பானை கண்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதோட நிகழ்வை பார்த்துட்டு இருக்கோம். காட்டு இதான் நம்ம டீம் கைஸ். ஒரு பேர் கவி. காட்டு குரூப் எடுக்கல. அப்பாச்சர் ஏற்றிடுங்க. ம் 9 வருஷம் கழிச்சு அரட்டாப்பட்டி அந்த திருவிழா எவ்வளோ 30 வருஷம் கழிச்சா? ஆமாம், அந்த இதுக்கு முன்னாடி எடுத்த திருவிழா அது ஒரு 20-30 வருஷம் கழிச்சு நடந்துச்சானே. உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எங்கள் கையில் ஒப்படைக்கிறதுக்கு. இதில் ரொம்ப பெரிய ஈவெண்ட்னே, ரொம்ப ரிஸ்க்கு தான். ஆனால் எந்த பக்கத்து வருவாங்க, எவ்வளோ ஃபோட்டோஸ் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ஃபோட்டோஸ். 1000 ஃபோட்டோன்னா நாங்கள் குறைஞ்சது 2000 ஃபோட்டோ வச்சு எடுக்கணும். அவ்வளோ ஃபோட்டோ எடுத்து அதில் 1000 ஃபோட்டோ பிரிக்கணும். இந்த மாதிரி நிகழ்ச்சி தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நாளைக்கு ஒரு நாள் திருவிழா. மொத்தம் இதோட 4 நாள், இதோட 3ஆவது நாள். நாளைக்கு ஒரு நாள் கடைசி டேட் சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக ட்ரோனுலேருந்து எல்லா விஷயமே நம்ம போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் திருவிழாவில். இப்போ எத்தனை மணி ஆகுன்னு தெரில. கிடா வெட்டிட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக வைக்கலாம். தம்பி டெல்லி நீனா வச்சிருக்கா? அந்த கேமரா இன்னொரு கேமரா இங்கே இருக்கு. அந்த கிம்பில் கொண்டு வா. கேமரா கையில் வச்சுக்க. அழகாக இருக்கேன். ஓகேண்ணே, இந்த கிடா வெட்ட போயில லைவ் போடுறேன். கண்டிப்பாக லைவ் பாருங்க. எங்களுக்கு இந்த மொதவாட்டினால தெரிய மாட்டேது என்னென்ன விஷயங்கள் நடக்கும், எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு. ஆனால் போன திருவிழா இந்த திருவிழா கொஞ்சம் எடுத்துருச்சு. ஏன்னா போனாடியே திருவிழா எடுத்துட்டோம்ல, அதனால எங்களுக்கு திருவிழா விஷயம் தெரிய வந்துருச்சு. இந்த நிகழ்வு மட்டும் எங்களுக்கு சரியாக தெரிய வரல. இப்போ பொங்க வைக்கிறாங்க, பொங்க வச்சு முடிச்சோன்னா கிடா வெட்டுறேன்னு இருக்காங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே சாமி துண்ணூறு போடுறாங்க, திரும்ப சாமி ஆட போகிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்னென்ன பண்ண போகிறாங்க, இப்போ என்ன பண்ணுவாங்க, அங்க ஒரு இது வைப்பாங்கல்ல பானை அது பொங்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெட்டுவாங்க. பொங்க வச்சு முடிச்சாலும் வெட்டுவாங்களா? பொங்கி வெளியே ஆமா, அதுக்கப்புறம் தான் சரி சரி. இப்போ வந்து எப்பயும் போல பொங்க வச்சுட்டு இந்த பானை பொங்க வச்சானா, பானை பொங்க வைக்கிறாங்க எனக்கு சரியா தெரியல. ஏன்னா அவங்க பொங்க வைக்கல. இப்போ மண்பானையில சாப்பாடு தான் வைக்கிறாங்க. பானை பானை பொங்க வைக்க போறாங்க. பானை பொங்க வைக்க போறாங்கண்ணே. என்னது இந்த மாதிரி நிகழ்வுலாம் உண்மையில அற்புதம் தானே.
என்ன பேர் தான் சொல்கிறேன். சில பேர் சொல்லலாம் அது எவ்வளவோ மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம், என்னமோ சொல்லலாம். இந்த விஷயத்தை நாங்கள் நம்ம மக்கள் பாரம்பரியாக பயன்பற்றையில் இதெல்லாம் பார்க்கல நமக்கு அற்புதமாகவே தெரியுது. இப்போ பாருங்க, பானை வைக்க போகிறாங்க. இப்போ பானை பொங்கி முடிஞ்சோன்னா கிடா விட்டு வாங்கலாம். இந்த பாச தம்பி, சின்ன தம்பி தம்பி கொண்டா இந்த லைவ் போடு. யாரா அது அம்மா சேவைப்படாது வாய்க்கட்டு அழுவிருக்காங்க
பூசாரி சும்மா இருங்கண்ணா. இப்ப பொங்கல் வைக்கிற நிகழ்வு நடக்க போகுது. பொங்கல் வச்சு இனிமேல் கிடா வெட்டுவாங்க. கிடா வெட்டி குறைஞ்சது ஒரு 30 கிடா 40 கிடாக்கு மேலே இருக்கு. அந்த கிடாவில் வச்சு எங்கள் ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, இவங்களோட சேர்த்து எல்லாருமே அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் வர வச்சு இது வந்து காட்டுக்களரி சாப்பாடு போட போகிறாங்க. இப்போ தான் நடக்க போகுது. நம்ம கிடா வெட்டில் லைவ் போடுவோம். நீ பொங்கல் வச்சு முடிக்க குறைஞ்சது பானை பொங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நம்ம அப்போதைக்கு நம்ம நேரலை பதிவு பண்ணிக்குவோம். சரிண்ணே, எல்லாரும் பாருங்க. இதுதான் கரெக்டாப்பட்டி. நம்ம 4 நாளாக எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த திருவிழாவை. 3 நாளாக எடுத்துகிட்டு இருக்கோம். நாளைக்கு முடிஞ்சிருமா சார்? நாளைக்கு முடிஞ்சு வீட்டு கலர்னா ரொம்ப வேலை இருக்காதுல்ல, வீட்டிலே இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். ஆனால் இன்னைக்கு லேட் ஆயிரும். நைட்டு 9 மணி ஆயிரும். அன்னைக்கு மாதிரி 10 மணி ஆயிரும். 10-11 மணி ஆயிரும். சரிண்ணே, லைவ் அப்புறம் ஆரம்பிப்போம். கிடா வெட்ட போயில லைவ் போடுறேன். பாய் சொல்லு. பாய் சொல்கிறேன்.